நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்டார்ட்ரு பேஸ் ஃபெயிலியர் வருது, இல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில எப்படி மோட்டார் ஆஃப் பண்ணி விடுது, அதாவது ட்ரிப் பண்ணி விடுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ மத்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, மத்த பேனல் ஸ்டார்ட்டர்ல இதே போல ரிலே வச்சிருப்பாங்க. இதில ரிலே கிடையாது. ஸோ அதுக்கு பதில் ரிலேவா எது ஆக்ட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சின்னதா ஒரு ஸ்பான்சர் கன்டென்ட்டோட வீடியோ கன்டென்ட்க்குள்ள போயிரலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Suresh may take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா ஸ்டார்டர்னாவே ஸ்டார்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு ரிலே இதே போல் ஏதோ ஒரு காம்பனன்ட் இருக்கணும். அதாவது பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இதே போல் வச்ச மாரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓவர் ஹீட் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்துட்டு ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இல்லை. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உலக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நண்பா உங்களுக்கு ஸ்டார்டரோட லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது இதே போல் ஒரு அமைப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வைண்டிங்கு. ஸோ இந்த வைண்டிங் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங் எல்லாமே இப்படி கரி அடிச்சு போய் தான் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய காட்டன் கிளாத் எல்லாமே இதாகிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணி மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிண்ணிக்குள்ளே ஒரு வெயிட் ராட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வெயிட் ராடை கவனிச்சுக்கோங்க. இதே போல் வெயிட் ராட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெயிட் ராடை தான் பேஸ் பண்ணி நமக்கு இதாகிறது, ட்ரிப் ஆகிறது. ஸோ அதை எப்படி அளவு வைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்டார்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயிலே வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் வேணும், அதாவது இப்போ இதில் இருக்கக்கூடியது ஸ்டார்டர் வந்துட்டு 10 அம்சம் தான் இருக்குது, 5 அம்சம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைமிங் வேணும் அப்படின்னா நார்மலாக ஸ்டார்டர் ஆயில் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஸ்மூத்னஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதாவது ஸ்டார்டருக்கு வரக்கூடிய ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த கிண்ணியில் வந்துட்டு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். அதாவது இந்த ஃபீல்டில் வந்துட்டு மேக்னெட் கிரியேட் ஆகுது. இந்த ஃபீல்டில் இப்போ எந்த அளவுக்கு லோடு கிரியேட் ஆகுதோ, லோடு கிரியேட் ஆக இந்த ஃபீல்டில் வந்துட்டு மேக்னெட் ஹெவியாக கிரியேட் ஆகும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, மோட்டர் ஒரு வைண்டிங் போகுது அப்படின்னா உடனே போகுது இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு 10 ஆம்ஸில் ஓடக்கூடிய மோட்ரு 30 ஆம்ஸ் 40 ஆம்ஸ்னு லோடு மாறும்போது தான் அது வந்துட்டு அதிகப்படியான மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது வைண்டிங் போகும். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு அதிகப்படியான மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுலேருந்து வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்துட்டு இந்த ராட் இருக்கு இல்லையா, இந்த டிப் ராடு, வெயிட் ராடுன்னு சொல்லுவாங்க. இந்த வெயிட் ராடு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இப்படி பொறுத்து இருக்குமா, இது வந்துட்டு மேலே நோக்கி இப்படி இழுத்துட்டே போகும். இப்படி இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த கீழே ஒரு கம்பி மாரி இருக்குதா, அந்த கம்பிக்கு கீழே பாருங்கள் ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பிளேட்டு இப்போ தூக்கி காமிச்சேன்னா இந்த பிளேட்டு பாருங்கள் மேலே போய்ட்டு ஏறும். இப்போ இதே போல் 3 பேஸில் எந்த பேஸில் ஃபெயிலியர் வந்தாலுமே அந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா தானாக மேலே எழும்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா போய்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுரும். இது இப்படி மேலே எழும்பும் போது எப்படி மோட்டர் ஆஃப் ஆகுது அப்படின்னா, நார்மலாக பாருங்கள் NO என்ஜின் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் வந்துட்டு ஆயில் ஸ்டார்ட்டரை பொறுத்த வரைக்கும் டுயல் NO டுயல் என்ஜின் சொல்லியிருக்கேன். இந்த NOவில் பார்க்கும்போது இப்போ இங்கேருந்து வரக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மலி க்ளோஸ்டு வழியாக கான்டாக்ட் ஆகிட்டு இப்படியே போயிட்டு இந்த பாருங்கள் இந்த பகுதியில் வரும். நார்மலி க்ளோஸ்டு வழியாக இங்கே கனெக்ட் ஆகி நார்மலி க்ளோஸ்டு வழியாக இந்த பின்னில் கனெக்ட் ஆகி இப்படியே வந்து இந்த ராட் வழியாக போய் திரும்ப இப்படி சுற்றிட்டே வந்து பாருங்கள் இந்த இதில் வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆகிட்டு பவர் வந்துட்டு போகும் காயிலுக்கு. ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பவர் வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு இங்கேருந்து மாறக்கூடிய இடம், அதாவது இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த பட்டை வழியாக தான் மாறி இந்த கம்பிக்கு மாறும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி வந்துட்டு நமக்கு ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறது ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பவர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஒரு செகண்டு டிஸ்கனெக்ட் ஆனாவே உங்களுக்கு ஸ்டார்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ அப்படி விழுதுன்ற பட்சத்தில் ஸ்டார்டர் விழுந்துருச்சுன்னா மோட்ரு வந்துட்டு லோடு கட் ஆகிடும். லோடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே வெயிட் லோடு வந்துட்டு எதுவுமே இருக்காது, எம்டி ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுறதுனால இந்த உள்ளே இருக்கக்கூடிய வெயிட் ராடு இருக்கு இல்லையா, இந்த வெயிட் ராடு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறினது கீழே வந்துட்டு இப்படி இறங்கிடும். இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரியலாக. அதாவது இப்போ நார்மலாக வந்துட்டு இப்படி வச்சு நம்ம வைக்கிறோம். வைக்கும் போது பாருங்கள் இப்படி நம்ம வச்சு நான் பாருங்கள் கொஞ்சம் டாப் வியூவில் வந்து காட்டுறேன். நீங்கள் அந்த பட்டையை கவனிச்சுக்கோங்க.
இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ லோடு வந்துட்டு கிரியேட் ஆகுதுன்ற பட்சத்தில இப்படி வந்துட்டு டிப் ராட் வந்துட்டு வெயிட் ராடு மேலே வேகமா ஏறுதா? ஏறும்போது பாருங்க, பட்டை வந்துட்டு அப்படியே தூக்குதா? தூக்கும்போது பாருங்க, அங்க கான்டாக்ட் வந்துட்டு கட் ஆயிடும். தூக்கும்போது தெரியுதுங்களா? கான்டாக்ட் கட் ஆயிடும். ஸோ இப்படி கட் ஆகுறதுனால தான் நமக்கு வந்துட்டு மோட்டர் ஆஃப் ஆயிடுது. இது வந்துட்டு ஆம்பியர் வந்துட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த வெயிட் ராட வந்துட்டு நீங்க வைக்கிறீங்க இல்லையா? இந்த வெயிட் ராட வந்துட்டு இந்த மரையில வந்துட்டு கணக்கு இருக்கு. இந்த மரையில நீங்க வைக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க ஹைட் ஏத்தி வைக்கிறீங்க, இறக்கி வைக்கிறீங்கன்றத பொறுத்ததாகும். இது எந்த அளவுக்கு கீழ இப்படி இறக்கி வச்சு வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கொஞ்சம் கூடுதலா எடுக்கும். ஆம்பியர் கொஞ்சம் கூடுதலா எடுக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலா வந்துட்டு இதில எடுத்துக்கோங்க. இப்ப இதே போல நான் மரைய டைட் பண்ணியிருக்கேன். இதில டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஆம்பியர் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பிளேட்டு குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இப்படி பிளேட் தொங்குற மாரி. ஒரு சிலர் அந்த பிளேட்டுன்றது உங்களுக்கு தேவை கிடையாது. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிலதில வந்துட்டு ஆம்பியர் மென்ஷன் பண்ணி குடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரும்போது, அதாவது இங்கேருந்து இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு இப்படி வரும்போது அது எத்தனை ஆம்பியர்ல வேலை செய்யக்கூடியது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலதில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில அதாவது 50, 20, 100 அப்படின்ற மாரி பர்சன்டேஜில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொதுவா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டர்ல பயன்படுத்தும்போது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு எத்தனை ஹெச்பிக்கு உண்டான ஸ்டார்டரு. இதில வந்துட்டு எவ்வளோ ஆம்பியர் மேக்ஸிமம் வைக்க முடியும் அப்படின்ற மாரி அவிங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ, அத பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அதாவது இந்த பயன்படுத்தக்கூடிய ஆயில் ஸ்டார்டர்ல பார்த்தீங்கன்னா 5, 7.5 இந்த மாரி ஸ்டார்ட்டரோட மாடல் வந்துட்டு நெறைய இருக்கு. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி இதோட டிப்பு வெயிட் ராடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லென்த், விட்த் எல்லாமே மாறும். ஸோ, மாறுற பட்சத்தில உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் வைக்க முடியும். ஒரு ஸ்டார்ட்டரோட மேக்ஸிமம் ஆம்பியர் எத ரீச் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா, நார்மலா பாருங்க கணக்கு எடுத்துக்கங்க. இதே போல இருக்கா? 2 மரம் மட்டும் ஏத்துங்க. இப்படி ஏத்தி விட்டு இந்த இத வந்துட்டு லாக் பண்ணிட்டீங்க ஸ்க்ரூ அப்படின்னா, இது வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் ஆம்பியர்ல வேலை செய்யுது. ஸோ, இந்த உதாரணத்துக்கு இந்த ஸ்டார்டர் வந்துட்டு 16 ஆம்பியர்ல வேலை செய்யுது அப்படின்னா, இந்த டிப் ராட வந்துட்டு வெயிட் ராட கீழ வரைக்கும் நீங்க இறக்கி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, இப்போ வந்துட்டு இது 16 ஆம்பியர்ல வேலை செய்யும். ஸோ, நமக்கு வந்துட்டு லோடு எடுக்கிற பட்சத்தில ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இது மேல ஏறும். ஸோ, ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும். இது ஸ்மூத்னஸ்க்காக உள்ளார வந்துட்டு ஸ்டார்டர் ஆயிலு அப்படி இல்லன்னா விளக்கெண்ணெய் இதே போல ஊத்துவாங்க. ஸ்டார்டர் ஆயில் ஊத்தும்போது ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். விளக்கெண்ணெய் வந்துட்டு இன்னும் எனக்கு கொஞ்சம் டைமிங் அதிகப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில, விளக்கெண்ணெயும் ஊத்தி வைப்பாங்க. அதாவது இது வந்து புதுசா வரக்கூடிய நண்பர்களுக்கு நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். அதனால தான் இது எல்லாமே சொல்றேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெயும் தாண்டி நெறைய இதெல்லாம் இதுங்குவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது லூப்ரிகேட் டைட் பண்றாங்க, ஹார்டா வந்துட்டு அதாவது இந்த வைண்டிங் வந்துட்டு ஹார்டா புல் பண்ணி இது இழுக்குது அப்படின்றத கனெக்ட் பண்றதுக்காக தான் நெறைய பேர் இதுங்குவாங்க. ஸோ நான் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய்லாம் ஊத்த மாட்டேன். நார்மலா வந்துட்டு பேனலுக்கு ஸ்டார்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டர் ஆயில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கூடுதலா வெயிட் தேவைப்படுது அப்படின்னா, அதெல்லாம் எப்படி நான் சேர்க்கறது? எந்த மாரிலாம் செஞ்சா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 16 ஆம்ஸ கூட உங்களுக்கு 25 ஆம்ஸ் வரைக்கும் வேலை செய்ய வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல ரொம்பவே டீட்டெயிலா சொல்றேன். இந்த பார்க்கறதுக்கு ஆயில் ஸ்டார்டர் இருந்தாலுமே, அந்த ஆயில் ஸ்டார்டர்ல பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபீல்டுல அதிகப்படியான இடங்கள்ல இந்த மாரி ஸ்டார்டர் தான் பயன்படுத்துறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருக்கவங்க. ஸோ அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில மாத்த மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த ஆயில் ஸ்டார்டர்ல நெறைய விதமான நுட்பங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த நுட்பங்கள எல்லாம் எனக்கு தெரிஞ்சத நான் கண்டிப்பா இந்த வீடியோல போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதே போல ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபியூச்சர்ல பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்கள தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா!